ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு சும்மா ஒரு குக்கிங் vlog தான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். சரி, குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்பிள் வந்துட்டு சென்டர் பார்ட் மட்டும் விட்டுருவேன். அண்ட் சைட் டு சைடு வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணி அவனுக்கு வந்து ஆட்டி கொடுத்துருவேன். நான் ஹனி எதுவுமே சேர்க்கல இந்த டைம் வந்து ஆப்பிளோட ஸ்வீட்னஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ ஹனி எதுவும் சேர்க்காம பாப்பாவுக்கு வந்து ஜூஸ் அடிச்சு கொடுத்தாச்சு. மிக்ஸி கூட பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் கீழே தான் வந்து இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். மிக்ஸி வந்துட்டு எதாவது வேலை இருந்தால் மட்டும் மேலே எடுத்து வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து செட் பண்ணி திருப்பி கீழே வச்சுடுவேன் கவுண்டர் டாப் கீழே. ஏன்னா கவுண்டர் டாப் ஃப்ரீயாக இருந்தால் தான் ஒர்க்கிங் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே வச்சிடலாம். ஏன்னா அதுவும் வந்து டர்ட் ஆகாமல் இருக்கும், ஆயில் க்ரீஸ் வந்து ஆகாமல் இருக்கும் இல்லையா? நான் ஜூஸ் அடிச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் பாப்பா வந்து கீழே உட்காந்து விளையாடிட்டு தான் இருக்கான். ஏதாவது வந்து ட்ரே எடுத்து வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பான். கீழே கிச்சன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்கும். ஃப்ளாட் சர்ஃபேஸஸில் எந்த திங்ஸும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். பாப்பாக்காக தான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். பாப்பாக்காக செட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேலையை வந்து ஈஸியாக்கி கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கவுண்டர் டாப் கீழேயுமே பார்த்திங்கன்னா அப்படி தான், எந்த ஒரு திங்ஸுமே நான் வந்து நிறைய ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து கவுண்டர் டாப் கீழெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து டஸ்ட் அதிகமாக வந்து படியும் இல்லையா? சிங்க்கு கடியிலலாம் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துருவேன். ஜூஸ் போட்ட கையோட எல்லாத்தையும் வாஷ் பண்ணியும் வச்சுட்டேன். அப்போ தான் வந்து அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 1 மந்த்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிங்க்குக்கு மேலே இந்த செட்டப் வந்து பண்ணி எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஜூஸ் கொடுத்தேன். பாப்பா வந்து அமைதியாக குடிச்சிட்டு இருக்கான் பாருங்கள், கீழே உட்காந்துட்டு இருக்கான். கரண்டி போட்டு வச்சுருப்பேன் இல்லையா, அந்த ட்ரே தான் எடுத்து விளையாடிட்டு இருக்காரு. சரி விளையாடட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான். இங்கேயே உட்காந்து விளையாடுறா அப்படின்ட்டேன். ஹாலுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லையா? அங்கேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே இருந்தான்னா இங்கே களைச்சி போட்டால் பிரச்சனை கிடையாது. நான் வந்து அதை களைச்சி போட்டால் ஏதாவது சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காகவே விளையாடி முடிச்சுட்டு அவனே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் ட்ரேயில். திரும்பி பார்க்கும்போது எல்லாமே ட்ரேக்குள்ளே தான் இருந்துச்சு. குழந்தை வந்து அந்த அளவுக்கு என்னை வந்து புரிஞ்சு வச்சுட்ருக்கான்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். காயெலாம் வந்து முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டக்குன்னு செஞ்சுட்டேன் சாம்பார் வந்து. ஒரு 1/2 வெங்காயம் தான் சாம்பாருக்கு யூஸ் பண்ணேன். 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக இருந்தது. ஸோ அந்த தக்காளி 2 போட்டிருந்தேன். 1/2 வெங்காயம் வந்து பீட்ரூட் காயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் மலை பூண்டு தான் வாங்குவேன். அதான் எனக்கு உரிக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடிக்கல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் வந்து லைட்டாக அப்படி இடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சிடுவேன். சவும் புடலங்காவும் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த காய் வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் வந்து நான் பண்ண போகிறேன். பாப்பாக்கும் சேர்த்தே தான் வைக்கிறேன். கொஞ்சம் காரம் ஆட் பண்ணி தான் வைக்கிறேன் இந்த வாட்டி. காரம் சாப்பிட்ணும் இல்லையா கொஞ்சமாவது, அதனால் காரம் ஆட் பண்ணி வைக்கிறேன். பாப்பாவுமே நல்லா சாப்பிட்டுக்கிட்டான். நெய் விட்டு நல்லா ஊட்டி விட்டேன். நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 வாய் வந்து கீழே துப்பிட்டான். பரவாயில்ல சாப்பிட்றா, ஒன்றும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சேன். ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே நான் இப்படி தான் பரப்பி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிடுவேன். இப்படி பரப்பி வச்சுருந்தாலும் எதெல்லாம் எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக அதோட பிளேஸில் வந்து எடுத்து வச்சுருவேன். பூண்டெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டேன். ஏன்னா மலை பூண்டு அப்படிங்கிறதுனால குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ எல்லாருக்கும் வந்து பூண்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வந்து கட் பண்ணியே வந்து நான் போட்டுட்டேன். சாம்பாரில் வந்துட்டு நான் பூண்டு போடுவேன். எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து சாம்பாரில் வந்து பூண்டு ஆட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து பூண்டு ஆட் பண்ணாம தான் சாம்பார் வந்து வைப்பாங்க. பட் அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் வச்சுருக்கேன் சும்மா ஃப்ளேவருக்காக. நான் வந்துட்டு சாம்பார் எப்படி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே வதக்கிடுவேன் நான். தனியாலாம் வதக்க மாட்டேன். அப்படியே மொத்தமாக போட்டு வதக்கிடுவேன். கொத்தமல்லி வந்துட்டு லாஸ்ட்டாக போட்டால் வந்து ஃப்ளேவர் இருக்கும். பட் நான் என்ன பண்ணிட்டேன், காய் வதக்கும் போதே எல்லாத்தையும் போட்டுட்டேன். குக்கரில் வந்து பருப்பு வச்சுருக்கேன். நான் வந்து மசூர் பருப்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் சாம்பாருக்கு.
1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 4 ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு, அதாவது மசூர் பருப்பு அதுதான் யூஸ் பண்றேன். குக்கர்ல நல்லா குழைவா வந்து வேக வச்சுட்டேன், பருப்ப மட்டும் ஆட் பண்ணி. காய் வேகறதுக்கும், பருப்பு வெந்து வரதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். ஒரு சில டைம் வந்து ஒன் பாட் சாம்பார் மாரி செஞ்சுருவேன். புளி எல்லாத்தையுமே அதிலயே சேர்த்து, காய் எல்லாமே சேர்த்து விசில் மட்டும் விட்டு இறக்கிடுவேன். தாளிச்சு லாஸ்ட்டா கொட்டிடுவேன். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, காய் தனியா வேக வச்சு, பருப்பு தனியா வேக வச்சு சேர்ப்பேன். 2மே பார்த்தீங்கன்னா, வேற வேற டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? என்ன மாரி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் அது. எனக்கு இந்த பூண்டு, கருவேப்பில, வெங்காயம் இதெல்லாம் வதங்கும்போதே ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா? அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலி. யாருக்கெல்லாம் என்ன மாதிரி வதக்குற ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நேத்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு கூட்டு வந்து வச்சிருந்தேன் இல்லையா? பாப்பாக்கும் சேர்த்து தான் வந்து வச்சிருந்தேன். இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நமக்கு செய்ற சாப்பாடு அவன் சாப்பிட்டான் அப்படின்னா, நமக்கு வேலை கொஞ்சம் ரெட்யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பர்ப்பஸ்க்காக தான். அவனுக்கு தனியா செஞ்சு குடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. 10 மினிட்ஸ்ல அவனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். வதக்கிலாம் செய்யும்போது ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா? அந்த டேஸ்ட் வந்து அவனோட லஞ்ச்ல வந்து கிடைக்காது. அதான் ஒரு ரீசன். இந்த மாதிரி நமக்கு செய்றதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பழக்கும்போது, அவனுக்கு மேபி இந்த டேஸ்ட்டே புடிச்சிடலாம் இல்லையா? ஸோ நமக்கும் வேலை கொஞ்சம் ரெட்யூஸ் ஆயிடும். அதுக்காக யோசிச்சேன். பருப்புமே நல்லா குழைவா வெந்துடுச்சு. சின்ன வயசுலலாம் அம்மா எப்ப சாம்பார் செஞ்சாலும் பருப்பு வந்து தனியா எடுத்து வச்சுருவாங்க எங்களுக்குன்னு. எடுத்து வச்சுட்டு அதில நெய் போட்டு குடுப்பாங்க. பருப்பு மட்டும் ஸ்பூன் போட்டு பவுல்ல தருவாங்க. நல்லாருக்கும். அந்த மாதிரி பவுல்ல ஸ்பூன் போட்டு பருப்பு ஊத்தி குடுத்து அவன சாப்பிட சொல்ற அளவுக்கு என் பையன் இன்னும் வளரல. கீழலாம் கொட்டிட்டு போயிடுவான். அதனால வந்து இப்போ நான் அவனுக்கு குடுக்கறதில்ல. மேபி ஃப்யூச்சர்ல வளர்ந்தா அந்த மாரி நான் குடுப்பேன். அண்ட் தென் காய் வேகும்போதே வந்து புளி கரைச்சு ஊத்திட்டேன். கொஞ்சமா வந்து புளி ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் பருப்ப ஆட் பண்ணிட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுவேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. பீட்ரூட் துருவுன டைம்லாம் எனக்கு ரொம்ப வேஸ்ட் ஆச்சு. அது ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சு அப்படின்னா, அழகா வந்து கிரேட் பண்ணி குடுத்துரும். நான் கேட்ட மிக்ஸி வந்து இன்னும் எனக்கு வாங்கி தரல. ஸோ பார்ப்போம். ஃப்யூச்சர்ல கண்டிப்பா வாங்கிடுவேன். எனக்கு கொஞ்சம் வேலை ரெட்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பீட்ரூட் செய்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஜஸ்ட் சாட்டே பண்ணிட்டு, ஒன்ஸ் உப்பு போட்டு சாட் பண்ணிட்டு, க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ்லயே சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். அண்ட் 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லன்னா அடி பிடிச்சிடும். நேத்தே வந்துட்டு மிஷின்ல துணி போட்டதுனால, எனக்கு வந்து இன்னைக்கு லோட் பண்ற வேலை இல்ல. ஆனா மடிக்கிற வேலை இருக்கு. இன்னும் அந்த துணிய நான் மடிக்கவே இல்ல. மடிச்சு வைக்கணும். அந்த வேலை மட்டும் இருக்கு. என் கையோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப்பும் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சாதம் வடிச்ச தண்ணி தான் வந்து பாப்பாக்கு லைட்டா உப்பு போட்டு குடுத்தேன். நல்லாவே குடிக்கிறான் அந்த தண்ணி. ஆ அதில வந்து ஸ்டார்ச் அதிகமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரைஸ் தண்ணிலாம் வந்து குடிச்சா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் பேபீஸ்லாம் குடிச்சாங்க அப்படின்னா, நல்லா வெயிட் போடும் பாப்பாக்குலாம். அதுக்காண்டி வந்து அத வச்சிருந்தேன். கீழ வந்து ஊத்தாம. எனக்கு எப்பயாவது ரொம்ப ஆசையா இருந்தா மட்டும் தான் வந்துட்டு நான் அந்த சாதம் வடிச்ச தண்ணி வந்து குடிப்பேன். மத்தபடி எப்பயுமே குடிக்க மாட்டேன். ஏன்னா வெயிட் போட்டுடும் அப்படிங்கிறதுனால. நான் எழுந்துக்கும்போதே காலையில அவனுமே எழுந்து வந்துட்டான் என் கூடவே. பெருசா இப்பலாம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. என்ன கவுண்டர் டாப் மேல கை வச்சு எட்டி நிக்கிறான். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏதாவது சூடா வச்சிருந்து மேல ஏதாவது தள்ளிக்குவானோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆள் இல்லன்னா கிச்சனுக்குள்ள போகவே மாட்டான். ஆள் இருந்தா மட்டும் தான் கிச்சன் உள்ள வந்து விளையாடுவான். லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா, கிச்சன் உள்ளேயே வந்து போகவே மாட்டான். அது ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. எந்த ரூம்ல லைட் இல்லனாலும் கண்டிப்பா போவே மாட்டான் அவன். லைட்டா பயம் அப்படின்னும் சொல்லலாம். விளையாடுற டைம்லலாம் ஆனா இருட்டுக்குள்ள போவான். மத்தபடி ஆனா விளையாடுற நேரம் இல்ல அப்படின்னா போக மாட்டான் லைட் எரியலனா. ஓகே. நம்மளும் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் என்ன பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். See you all in the next video. Bye bye.